அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். நுரீது லில் இஸ்லாஹ் மஸ்ததஅது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய தர்மீ சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அடிமைகளிடத்தில், சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அடிமைகளிடத்தில், பணியாட்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவர், தன்னிடத்தில் பணியாளராக இருக்கக்கூடிய ஒருவர், எல்லாரிடத்திலும் அவர்கள் நோயுற்றால் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று நலம் விசாரிக்கக்கூடியவராக. அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு நம்மிடத்தில் பணிபுரிகின்றவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவரை குறித்து நாம் விசாரிப்பதுண்டா? அவர்களை குறித்து நாம் அக்கறை கொள்வதுண்டா? அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை பார்ப்பதுண்டா என்று கேட்டால் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நாம் காரணம் சொல்வது என்னன்னு சொன்னால், நம்மளால் முடியவில்லை, நேரம் இல்லை என்று. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையே பொறுப்புகளை வகித்திருந்தார்கள். ஒரு மனிதனால் இயலாத அத்தனை பணிகளையும் ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் செய்தவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பணியாட்கள் நோயுற்றார்கள் எனால் அவர்களை சென்று கவனிப்பார்கள். தன்னுடைய அடிமைகள் நோய் விட்டார் என்று சொன்னால் அவர்களை சென்று கவனிப்பார். இதை போன்ற ஒரு சம்பவத்தை ஸஹீஹ் புகாரிலே இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு யூத சிறுவன் ஒருவர் பணியாளராக இருந்திருக்கிறார். அவருடைய தந்தை அவரிடத்தில் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்திருக்கிறார், பணியாளராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்போ அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளராக அந்த யூத சிறுவன் இருந்திருக்கிறார். அந்த சிறுவர் நோயுற்று விடுகிறார். நோயுற்ற போது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு தகவல் வருகிறது, அவர் நோயாளியாக இருந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரை பார்ப்பதற்காக வேண்டி அவருடைய வீட்டிற்கு வருகிறார். வந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நலம் விசாரித்து விட்டு பிறகு சொல்கிறார், அஸ்லிம், நீ முஸ்லீமாகி விடு, படைத்தவனுக்கு நீ கட்டுப்பட்டு விடு என்று சொல்லுகிற போது அந்த சிறுவன் யூதனாக இருந்து கொண்டிருக்கிற தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். தந்தையின் முகத்தை ஏறிட்டு பார்க்கிற போது தந்தை சொல்லுகிறார், அத்தி அபுல் காசிம், நீங்கள் அபுல் காசிமுக்கு கட்டுப்படுங்கள். அபுல் காசிம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய புனைப்பெயர். அந்த புனைப்பெயரோடு அவர் என்ன செய்யலாம், யூதர்கள் அப்படித்தான் அவர்களை அழைத்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாங்க, அத்தில் அபுல் காசிம், நீ அபுல் காசிமுக்கு கட்டுப்படி என்று சொல்லுகிறார். உடனே அந்த சிறுவன் என்ன செய்கிறான், இஸ்லாத்தை ஏற்று விடுகிறான். நான் அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரிய இலாஹ் என்று ஏற்றுக்கொள்கிறேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த நேரத்தில் அந்த சிறுவன் ஷஹாதாவை மொழிந்து விடுகிறான், சாட்சியத்தை சொல்லி விடுகிறான். பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த சிறுவன் மரணித்து விடுகிறார். ஏனென்றால் அந்த சிறுவன் அவருடைய இறுதி தருவாயில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களை நலம் விசாரித்து விட்டு அவருக்கு கிடைச்சாங்க நோய் இருந்து கொண்டு முற்றிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை கண்டுவிட்டு அவர்களை முஸ்லீமாகிவிடு என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த சிறுவனும் இஸ்லாத்தை தழுவி விட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவன் இறந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்படுகிற போது சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், இந்த நபரை சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் என்று அவர் மூலமாக காப்பாற்ற என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து கடந்து. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அல்லது தன்னிடத்தில் பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய அந்த இறப்பின் போது அவர்களை கலந்து கொள்ள, அவருடைய ஜனாசாவில் அவருடைய நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் இறந்ததற்கு பிறகு கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் அவருடைய கபரை எங்கே இருக்கிறது என்று விசாரித்திருக்கிறார்கள். இது குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த செய்தியினுடைய இந்த தலைப்பிற்கு ஒட்டி இருக்கிற காரணத்தினால் இன்னொரு முறை இதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் ஒரு பெண்மணி, அதே போன்று ஒரு மனிதர் மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவர்கள் மரணித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தாமலே அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவருடைய மையத்தை அடக்கம் செய்து விட்டார்கள். ஏனென்றால் இரவில் அவர்கள் மரணித்தார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த விதத்திலும் இடையூறு செய்ய வேண்டாம், சிரமப்படுத்த வேண்டாம் என்பதற்காக வேண்டி தோழர்கள் நினைச்சாங்க இரவோடு இரவாவே அவர்களை அடக்கி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எங்கே அந்த நபர் என்று, அந்த பெண்மணி எங்கே, அந்த நபர் எங்கே என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் நேற்றிரவு மரணித்து விட்டார்கள், ஆனால் உங்களை சிரமப்படுத்த வேண்டாம் என்பதற்காக வேண்டி நாங்கள் கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அஃபலா குன்தும் அதன்துமுனி பிஹி, எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தியிருக்க கூடாதா என்று கேட்டுவிட்டு எங்கே அவருடைய கபர் என்று எடுக்க தெரியுங்கள் என்று சொல்லி கபருக்கு வருகிறார்கள். அந்த இடத்திலே வந்து அந்த கபரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்காக வேண்டி நடத்தப்படுகிற அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள், பிரார்த்தனையை அங்கே நிறைவேற்றுகிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்ன ஹாதிஹில் குபூர் மம்லூஅத்துன் துல்மா அலா அஹ்லிஹா, இந்த கபர்கள் அந்த கபருடைய வாசிகளுக்கு இருளாக இருந்தது, ஆனால் என்னுடைய அந்த பிரார்த்தனையின் மூலமாக, என்னுடைய இந்த துஆவின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை ஒளிமயமாக ஆக்கிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, சமுதாயத்திலே எந்த மதிப்பும் இல்லாதவர்களாக அடித்தட்டில் வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறவர்கள் இறந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர்களை குறித்தும் கவலைப்படாமல் இல்லை, அவர்களுடைய மரணத்திலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காண்டி மீண்டும் என்ன செய்கிறாங்க, அந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சென்று நலம் விசாரிக்கிறார்கள். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பின்பற்றுகிற நாம்
நம்முடைய பணியாட்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் நம்முடைய உரிமைகளை அவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். இதை நாம் அவரை வழிகாட்டி ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படி வாழ்வதற்குரிய ஒரு நல்ல பாக்கியத்தை தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்று கூறி நிறுத்துகிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி